அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் ஒரு கழுதை நிறைய புல் சாப்பிட்டு போய் கொண்டிருக்கிறது. வழியில ஒரு புலியை பார்க்கிறது. புலியை பார்த்த உடனேயே அந்த புலியை பார்த்து வம்புக்கு இழுக்கிறது இந்த கழுதை. என்ன புலியாரே, சாப்பிட்டு விட்டீர்களா? நான் நிறைய புல் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னதான். இதை பார்த்த புலி, என்ன நக்கலா, நான் புல்லெல்லாம் சாப்பிடுறது கிடையாது, புல்லை சாப்பிடுவர்களை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு புலி சொன்னதான். இதை கேட்ட கழுதை, சரி சரி, நீ சாப்பிடுறது இருக்கட்டும், நான் சாப்பிட்ட புல் ப்ளூ கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த புலி சொல்லிச்சா, இங்க பார், நான் புல்லை சாப்பிட மாட்டேன், ஆனா புல் என்ன கலர் எனக்கு தெரியும், புல் எப்பவுமே பச்சை கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் புலி. கழுதை, இல்ல புல்லு புழு கலர்ல தான் இருந்துச்சு, அதை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வாக்குவாதம் ஏற்படுகிறது. சரி, இந்த புலி சொல்லிச்சா, இந்த காட்டினுடைய ராஜா சிங்கம் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சிங்கத்திட்ட சென்று முறையிட்டனவா. அப்பொழுது கழுதை சொல்லிச்சா, நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ கலர் புல்லுன்னு சொல்றேன், இந்த புலி ஏத்துக்க மாட்டேங்குது, புல்லு பச்சை கலர்ன்னு சொல்லுது, நீங்களே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கழுதை சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கம் இவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்க இவ்வளவு நேரம் இதைதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கழுதையை பார்த்து, நீ சொன்னது சரிதான் கழுதையாரே, புல்லு ப்ளூ கலர்ல தான் இருக்கும், நீ போகலாம் அப்படின்னு கழுதையை அனுப்பி வச்சுதான். இப்பொழுது இந்த புலிக்கு 6 மாதம் இந்த காட்டுல வாயவே திறக்காம அமைதியா அவன் வேலையை பாருன்னு தண்டனை கொடுத்துச்சான். ஐயா, தண்டனை நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு உண்மை மட்டும் புரியணும். இந்த கழுதை புல்லு ப்ளூ கலர்ல தான் இருக்குன்னு சொல்லுது, ஆனா உங்களுக்கே தெரியும் இந்த காட்டுல இருக்கிற புல்லுலாம் பச்சை கலர் தானே, நான் உண்மையை சொன்னதுக்காக எனக்கு எதுக்கு நீங்க தண்டனையை கொடுக்குறீங்கன்னு கேட்ட நேரத்துல சிங்கம் சொல்லிச்சான், புல்லு ப்ளூவா இல்ல கிரீனா இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா நீ ஒரு புலி, உன்னை உலகத்துல வீரத்தின் அடையாளமாகத்தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆனால் கேவலம் ஒரு கழுதையோட போய் 2 மணி நேரம் தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபட்டவனுடைய முட்டாள்தனத்துக்கு தான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கம். அன்புமிக்கவர்களே, இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கோம் யாரு கழுதை யாரு புலி என்று. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கழுதைகளோடு வீண் வாக்குவாதம் செய்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகிற உங்களுக்கு எனக்கும் தான் இது ஒரு பாடம். நம்மை பற்றி அறியாத, நம்மை பற்றி புரியாத கழுதைகளோடு வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.